நம்ம ஜெயில எத்தனை நாள் தான் இன்னும் போறோமோ இதோட நம்ம ஜெயிலுக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு. என்னடா இது கத்தி? கத்தி சூப்பர், அடுத்துட்டு வெளியே போயிடலாம். யாரு சிஎன்ஜின்னா அவ்வளவு பெரியாளு? ஐயோ ஆமா, இந்த கத்தி யாரு கொடுத்துருப்பான்னு தெரியலையே. கயிறு எங்கேயோ போகுது. அடேங்கப்பா, யாரா நீ? தலை என்ன தலை ஜாலியா நின்று இருக்கீங்க? ஓ மை காட், தேங்க்ஸ் ஃபார் காப்பாற்றிங் மீ. ஸோ ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காப்பி நிஞ்சா கேமர். ஸோ நான் உங்கள் சிஎன்ஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும், கேட்டுதாங்க ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ காலங்காத்தாலே இந்த சில கடிங்க போயிருக்கு, அதனால கொஞ்சம் வாய் கொஞ்சம் கொள்ளதான் செய்யும், சரி வளரதான் செய்யும், மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மக்களே. ஸோ என்ன கேம் பிளே அப்படின்னு ஒரு இருக்கும்ல உங்களுக்கு, அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸான ரொம்ப தெரிஞ்ச ஒரு கேம் பிளே. ஸோ ராபரி பாப் அப்படின்ற ஒரு கேம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கேமில் எல்லா கேம்லேயும் நம்ம சிஎன்ஜி வந்துட்டு ஹீரோவை பார்த்துருப்பீங்க, வில்லனா கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கேமில் நம்மளை தீஃப், அதாவது திருடனா பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ஒரு ராபர். ஸோ இந்த கேம் கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கலி, பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேமோட கான்செப்ட் வந்து நம்ம ஒரு ஜெயிலில் இருப்போம். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் சட்டைக்காரர் நம்மளை காப்பாற்றி நமக்கு வந்துட்டு வேலை தருவார். அந்த வேலையை வந்துட்டு நம்ம செஞ்சு அதில் பாதிப்பாங்க நம்ம எடுத்துக்கணும், வீடு வீடாக கொள்ளையடிச்சு மீதி அவர்கிட்ட கொடுத்துடணும். ஸோ இது இந்த கேமோட கான்செப்ட். ஸோ கேமோட கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அண்டு ரொம்ப அவ்வளோ வேலை எழுத்து பேசாமல் நம்ம சேனலுக்கு போய் சந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு நமக்கு இது முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸில் பார்க்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு ரொம்ப அவ்வளோ வேலை இருக்காமல் லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் பிளே. ஸோ ஓகே கைஸ், அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஓகே, இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா டிஸ்கு டிஸ்கு டிஸ்கு. நான் ஏன் சொன்னேன்னா அவன் சொல்கிறான், இப்போ வந்துட்டு நீ இந்த இடத்துல நிறையா இது இருக்கும், எனக்கு சொந்தமானது புதையெல்லாம் இங்கே இருக்குது, எனக்கு தெரியும் நிறைய இடத்துல இருக்கும், அதெல்லாம் நீ திருடி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டான். சரி நம்மளும் ஒத்துக்கிட்டோம், பிகாஸ் இவன் நம்மளை ஜெயிலில் இருந்து காப்பாற்றினா இல்லையா. ஸோ அதனால் இவனுக்கு திருடி கொண்டு வந்து கொடுக்கணுமா. இப்போ என்ன சொல்கிறான், சூப்பர் நீ நல்ல ஒரு ஜாப் பண்ணியிருக்க, அடுத்த ஜாப் நான் உனக்கு என்னன்னு காட்டுறேன், நீ நல்லா கீப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட வாண்டான். நம்ம ஓடிட்டோம். எடுத்தோடனே அப்படிங்கப்பா பயங்கரமாக இருக்கே. ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஆனால் சின்ன வயசில் எல்லாருக்குமே இந்த கேம் ரொம்ப ஒரு பிடிச்ச கேமாக தான் இருக்கும். ஸோ எனக்கே பர்சனலாக இது ரொம்ப ஃபேவரட்டான கேம் தான். ஸோ சின்ன வயசில் இப்போ இது வந்துட்டு அவ்வளோ ஒர்த்தான்னு தெரில. ஸோ நிறையா பெரிய பெரிய கேம்ஸு நல்லா ஒரு ஹைலி கம்பேர்டு கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் விளாண்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக உங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் தேடி பிடிச்சி எடுத்து போட்டிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் நம்ம வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணவே இல்லை. பிகாஸ் நீங்கள் அதுக்கு கொடுக்காத சப்போர்ட்டாக காரணம். ஸோ முழுக்க நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு லைக் ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பண்ணாடி இந்த மாதிரி சிஎன்ஜின்னு ஒருத்தர் இருக்காண்டா, எல்லா கேம்லேயும் படா ப்ரோ பிளேயரா அப்படின்னு கெத்து காட்டுங்க. என்ன பண்ணுறது. அண்டு வாய்ஸ் வேறு கொஞ்சம் எனக்கு சரியில்லை, குளிர்காலம்ன்றனால. ஸோ அப்படிதான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல கொஞ்சம் மணி இருக்குது, அந்த இடத்துல நீ இது மட்டும் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்ட, ஆனால் இந்த இடத்துல காசும் இருக்குது, அதையும் நீ எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு வரணும், புதையில மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னா. இதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, இதை விட்டு எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்றான். இந்த இடத்துல யாருமே இல்லை, நீ தைரியமாக போயிட்டு விளையாடிட்டு வா நண்பா, நான் பார்த்துக்கிறேன்றான். சரி நண்பா உனக்கு வேண்டி போகிறேன் விடு, யாருமே இல்லைன்டா. அப்படின்னா யாராவது இருந்தாலும் நல்லா கெத்தா போயிட்டு சொல்லிட்டே போட்டுறான். அதுக்காண்டி நீ திருட்டு நினச்சிடாங்க, தயவு செஞ்சு நினச்சிடாங்க மக்களே, தயவு செஞ்சு நினச்சிடாங்க சரிங்களா. அதனால கண்டிப்பாக எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. ஒரு தீவ் சத்தம் போட வேணாம். வீட்டிலடா இருக்கீங்களா? ஹலோ எஜுகேட் மீ. Wait, what I want to do? So அப்படியே கெத்தா பார்த்து மெதுவா எஸ் 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 போட்டே வருது விலகு அப்படின்னு சொல்லி கெத்து காட்டலாம்.
நோபடி ஹோம். அவங்களே மேலே போட்டிருக்கானுங்க பாருங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடுறானுங்க. ஸோ அடுத்த மிஷனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்துருந்தீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ருப்பியும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீ ரொம்ப சத்தம் போடாமல் இருக்கணும், எக்ஸ்ட்ரா சைலன்ஸாக இருக்கணும். பிகாஸ் இங்கே ஆளுங்க இருக்காங்க, பார்த்து போயிட்டு வந்துறான். அதில் தான் என்ன எக்ஸ்பர்ட்டே பாருங்க. இப்போ நான் எப்படி போயிட்டு வரேன், பாட்டி முன்னாடியே போய் தேடிட்டு வருவேன் பாருங்க. எப்படி பாட்டி இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? என்ன பாட்டி செக்யூரிட்டின்னாப்போ அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? என்ன பாட்டி, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் இது பண்ணுவான்? ஏடு போடா, இவன் வேற மூமெண்ட் கொடுக்க மாட்டான். அந்த பாட்டி வந்துட்டுமா இருங்க, மேப்பை கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்துக்க. வேற எங்கேயும் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால கிஃப்ட் அப்படியே போவோம் ஸ்டைலா மாஷா. அவ்வளவுதாங்க. ஸோ ஒரு வழியா ஓடி வந்தாச்சு. அப்படியே ஒரு ரன்னிங் விட்டுருணும். ஓடிடுறா கைப்பிள்ள. எப்பா சரியான ரன்னிங். அப்பாடி பரவாயில்ல. நான் கூட இல்லையா அது இருக்க, அதெல்லாம் வெளியே சொல்லிக்கூடாது. எப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா பேங்க் ராபரு அப்படிலாம் கிடையாது. சும்மா பொட்டி கடையில் முட்டாய் தூக்குறது, குல்ஃபி அண்ணன்ட்டு இருந்து ஒரு குல்ஃபி எல்லாம் வசமா தூக்கிட்டாருதா அப்படின்னு சில வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ இது வந்துட்டு ஹியூமன்ஸோட இயல்புங்க. என்னங்க நீங்க இது கூட பண்ணக்கூடாதுன்னா எப்படிங்க? மனுஷன் தப்பே பண்ணாம இருப்பானா சொல்லுங்க? எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுவாங்க, அது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஐயோ வாய்ஸ் வரப்போ இந்த மாதிரி ஆயிடுதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியல மக்களே. ஸோ என்னோட வாய்ஸ் சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க ஒரே விஷயம் பண்ணா போதும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அதுவே நம்ம வாய்ஸை குணப்படுத்திடும். இன்னும் காய்ச்சல் நோய் இருந்தாலும் குணப்படுத்திடும் மக்களே. தயவு செஞ்சு பண்ணி விட்டு பாருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ரெண்டு வாங்க இப்ப கேம் பிளே பண்ணிக்கலாம். போ வாய்ஸ் வேற மஸ்ட் ஆயிட்டே போகுது ரொம்ப. போட்டு சிஎன்ஜினா சும்மாவா அப்படின்னு கெத்து கெட்டு படக்கு நடி கதவை. அவ்வளோதான். இப்போ வந்து புடிச்சு பாரு கேரோவி அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவில் லைட்டாக இருக்கட்டும்ட்டு நான் செட் பண்ணவே இல்லை, இன்னும் மறந்தே போயிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கு லைட்டாக இருக்கட்டும்ட்டு ஒரு 200 ரீச் பண்ணிடுங்க. ரீச் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து என்ன கேம் கேட்குறீங்களோ அதை நம்ம கண்டிப்பாக போட்டுறோம். இந்த வீட்டில் ஒரு டிராபி இருக்குது, அந்த டிராபி எனக்கு தேவை அப்படின்றான். ஸோ ஓகே மக்கள், அதுக்கப்புறம் நம்ம பல அடி வாங்கி நிறைய லெவல் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ ஏன்னா எங்களுக்கு காட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சரியான அடி வாங்கியிருக்க மக்கள். அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு காட்டுவேன், விட்டுருங்க. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இத்தனை லெவல் தாண்டி வந்திருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம். ஐயோ டோர் 1 இருங்க. எப்படி ஏமாத்துறத தாண்டி நான் எக்ஸ்பெக்ட். இப்போ அவன் அங்கே போனா மூளை எப்படி மூளை. ஸோ நடாடே நான்லாம் எவ்வளோ பெரிய முளக்கிறேன் ஊருக்குள்ள சிஎன்ஜின்னு கேட்டு பாருங்கண்ணே, அப்படியே சொல்லுவானுங்க பாருங்க. அண்ட் செம்மையான ஒரு ட்ரிக்குங்க, ட்ரிக்கு இருங்க. ஐயோ இங்கே தாங்க நல்ல வேலை வந்துட்டானா? இல்லை நான் அதை பாட்டிங்க. கிளவி இந்த வயசுல பாடி கார்டு வேலை. ஏன் கிளவி என்ன வயசாச்சு உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல நாக்கு தள்ளி மேலே போயிடுவேன், அதுக்கு பாடி கார்டு வேலை. ஸோ சிரிப்பு சிப்பா வருது. ஏன் கிளவி இந்த மாதிரி சிப்பு கலப்புறீங்க? ஐயோ நல்ல வேலைங்க இந்த கிளவி பார்க்கலைங்க. நான் வேற தெரியாம கதவை திறந்து விட்டேன், பாத்ரூம் நினைச்சா பார்க்கல. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே, யூஸ்லெஸ் காய். ஓடிடுற கைக்குதா எப்படி சரியான ஓட்டுங்க. நல்ல வேலை எப்பா நல்ல ஓட்டு. இப்பதாங்க ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு.
ஒரே மன உடச்சலுக்கு ஆளாயிருப்பேன். ஸோ இந்த கேம்ல நிறைய சாப்டர் இருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் நிறைய சாப் போடுங்க ப்ரோ இந்த கேமோடது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன் மக்களே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இந்த அவன் சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே, ஸோ இதில் வந்துட்டு சாதாரண லெவல் மாதிரி இருக்காது, இதில் நீ கீயெல்லாம் கண்டுபிடிக்கணும், அண்ட் இதில் ஹிடன் பிளேஸ்லாம் இருக்கும், இதுக்கு மேலே நீ வர லெவல்லாம் டஃப்பாக இருக்கும், அந்த வீட்டில் நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டா போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான் அவன் வெளியிலேயே. ஆனால் இவ்வளோ டஃப்பாக இருக்கும் சொல்லவே இல்லை பாருங்க. ஸோ கீ எடுத்தாச்சு. ஸோ ஓகே ட்ரெஷரும் எடுத்தாச்சு. அண்டு கிழக்கு எந்த பக்கம் பார்க்குது? ஓகே இந்த பக்கம் தான் பார்க்குது. திரும்ப எந்த பக்கம்னு பார்த்தா இங்கதான். ஐயோ கேள்வி விட்டு கேள்வி. ஐயோ நல்ல வேலைங்க, தெரியுங்க ரன்னிங்க. சூப்பர் ரன்னிங் தாடே பாபா. நீ கண்ட இப்படியான வேலையை பார்த்துருக்க. டக்குன்னு அடுத்த வீடு போ. ஏங்க எவ்வளோ வீடுங்க இருக்குது? ஓகே இன்னும் 3 வீடு இருக்குது. ஸோ இந்த 3 வீடையும் நம்ம முடிச்சு விட்டு இந்த வீடியோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை சாப் ஒன்றா வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வேணும் இதில் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கேட்டோடனே நான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட், அதுவும் சும்மா கேட்கக்கூடாதுங்க, எப்பவும் நம்ம ரூல்ஸ் எப்படியே அந்த மாதிரி தான். ஸோ லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன், அப்புறம் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருவேன். போடா ஐயோ சின்ன பயலாக இருக்கேடா. இன்னும் இருங்க எடுத்துடு ஓடு. அப்பா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மக்களே இந்த லெவலில் முடிக்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டேன் போன டைமை. இப்போ வந்துட்டு கெத்த அப்படியே மாச ஸ்டைலாக போயிட்டு பாத்துறாரா இருறா. அப்பா அவனுக்கு பின்னாடி எப்படிங்க ப்ரோ பிளேயரு. ஸோ ஐயோ நான் கதவு திறந்துருக்கிறத பாட்டோம். ஐயோ பாத்துருவானோ? இல்லைங்க பாக்க நல்ல வேலை. எங்க இது ஒரு ட்ரிக்கு தாங்க. எப்படியா மாட்டி பெண் நினைச்சிங்களா? ட்ரிக்குங்க ட்ரிக்கு. இந்த கேம் இன்னொரு தெரியும், இவங்க யாருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் எனக்கு தெரியுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீட்டில் பார்க்கலாம் என்ன ட்ரிக் அப்படின்னு. இந்த வீட்டில் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்களா. இப்போ தெரியும்டா இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்கானுங்க, டிக்கெட் இருக்கும், லாட்ரி டிக்கெட் எடுத்துட்டு வா அப்படி இப்படின்றான். ஸோ இது என்னடா சர்ப்ரைஸ் டூல். ஓகே அதுக்கு ஆடு பார்க்கணுமாமா, பட் எனக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க எடுத்துட்டேனா. இப்போ பாருங்க நீங்க ஆட்டையை மட்டும் எவனாவது நம்மளை பார்த்துட்டான்னா வச்சுக்கோங்களேன், இதை தூக்கி அவன் மேலே போட்டோம் அப்படின்னா இந்த எப்படி இந்த மாதிரி பிச்சுன்னு போகும். அடி பயங்கரமா ஏங்க செம்மையா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு திங்கிங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த கேமு. இதுல இன்னும் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு மிஷின் இருக்குங்க, நம்ம மிஷின் இருக்கோம்ல மக்களே, அதை நம்ம போட்டு விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த மிஷினை வந்துட்டு சுற்றி கிறுக்கிறுன்னு சுற்றி விட்டுரும். அப்புறம் வந்துட்டு சரி இருங்க இந்த டைம் வந்துட்டு நம்ம அந்த மிஷினை வாங்கி போட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன அந்த இது இருக்கான்னு ஓகேங்க. இன்னும் இவங்க வேற பாலிசி போடுங்க அதை போடுங்க, ஒரே ப்ரோ பிளேயர் ஆயிட்டாலே ஒரே இதுதான் போட்டுடு. ஐயோ என்னாச்சு? இந்த சீட் வாடா நாய் வாடா. ஐயோ எங்க வந்துருங்க அந்த பொம்பளை. வீட்டுக்குள்ள குளிச்சா மட்டும்தான் ஏங்க இதுவே போயிட்டு அந்த இதுல நின்றுச்சுங்க. பாத்தீங்களா நீங்க? எனக்குலாம் சரியான பண்ணுங்க. ஐயோ மூமெண்ட் அப்பப்போ கிடைக்க மாட்டீங்க மக்கள். ஐயோ ஒளிஞ்சுக்கோ எங்க பயங்கரங்க சரியான இதுங்க மக்களே. பள்ளிக்குள்ள எகிரி போயிருக்கோம், அந்த அளவு சங்கடப்படுத்தி விட்டாருங்க நம்மளவே. இதை எடுத்துட்டு இந்த பாட்டி பின்னாடியே போவோம். புதையல் வேற எங்க இருக்கு? புதையல் எடுத்துட்டோம்ல, புதையல் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். பட் இன்னும் இந்த வீடு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு. ஸோ நிறையா நம்ம எடுக்க வேண்டியது நிறையா பண்ணணும்.
எடுக்கணும் பரவாயில்ல ஏன் உயிர் பழச்சா போகுதுன்னு எனக்கு மக்கள் சரியான டஃப்பா இருக்கு மக்களே. பாப்பாவை லெவல் இவ்வளவு கொடுமையா கொடுக்குறானுங்களே. ஸோ இந்த கேம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட்ல கேளுங்க. அப்புறம் வந்துட்டு நான் இந்த கேமோட சாப்டர் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஐயோ இந்த இடத்துக்கு எவ்வளவு வர மாதிரி கேட்டுச்சு போலீஸ்காரன் ஏங்க பாத்தீங்களா. ஐயோ மக்களு சரியான பாடி பில்டரா இருப்பான் போலயோ. யாரா நீ கட்டு மஸ்தான் காட்டானாட்ட உடம்பு வளர்த்து வச்சிருக்கான். கண்ட்ரி நான்சென்ஸ். பொறுமை அப்படியே வந்துட்டு ஓடிட்டு ராமசாமி மவன ஏன் யாரா நீங்க அண்ணன் தம்பி 2 பேர் அப்படின்னு 2 பேர் ஒன்னாவே வரீங்க. என்ன கதை இல்ல ஒன்னும் புரியலையா. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சரியான ஐடு இருங்க இப்ப அவனுக்கு அந்த சைடுல இது பண்ணணும். அதான் நம்ம போகணும். இப்ப போடா ரங்கசாமி நான் யாரு அப்படின்னு கேட்கணும். பாபு சாதா பாபுலுங்க ரங்கசாமி பாபு சும்மா நினைச்சிட்டீங்களா பாபா. ஐயோ இவர் வந்துருவானே மூடுறா. எப்பா எங்க மக்களே சரியான இது மக்களே. ஐயோ டே போயிடுறா. ஐயோ இவன் வேறங்க பயப்படுத்துறாங்க. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு லெவல் 6 கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டா நீ வேற சங்கடப்படுத்துற நண்பா. விடு நண்பா என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆகுதே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எங்க எப்படி எஸ் ஆன பாத்தீங்களா. ஐயோ ப்ரோ பிளேயருங்க. என்னதான் நான் ப்ரோ பிளேயர்னு சொல்லிக்கிறதுனால ஊருக்குள்ள நான் ஒரு ப்ரோ பிளேயரு. நீங்க அது கூட இல்லைன்னா எப்படிங்க நான் ஒரு ப்ரோ பிளேயரா இருப்பேன். ஓகே இங்க ஹைடு பண்ணிடுவோம். போ கட்டு மஸ்தா. உனக்கெல்லாம் கண்ணு தெரியல காது கேட்கல. ஆனா பேர் மட்டும் கட்டு மஸ்தான்னு வச்சுக்கிட்டு நல்லா பூத்துன்னு இருக்கணும். கோமாளி வெளியே போடா போட் ஹைடு. சரியான ஹைடு. இப்ப சைலண்ட் அப்படியே போயிட்டு டக்குன்னு கதவை திறந்து ஓடிடணும். ஐயோ திரும்ப அவ்வளவு தூரம் போடா. ஐயோ இந்த இடத்துல ஒளிஞ்சு எங்க சரியான இதுங்க நல்ல வேலை. போடா அந்த இடம் தான்டா போடா. எப்பா சரியான இதுங்க. எங்கடா அண்ணன் தம்பி 2 பேரு உனக்கு இங்க இருக்கீங்களா. இப்ப வந்துட்டு அண்ணன் தம்பி 2 பேருன்னு 2 வாட்டி நம்ம வடக்காட்டலாம். ஸோ போயிட்டு வளைங்கடா. ஏன்டா இவ்வளவு நேரம் பண்ணிட்டு ஏன் காசு கம்மியா வந்துருக்கிற மாதிரி காட்டுது. பையன் நேரம் முடியாது. பலவரும் ஓடிப்போம். உயிருக்கு உத்தரவாதம் இல்ல நண்பர்களே. இந்த உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஓகே அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொடுத்து போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கு இப்படியே போயிடுவோம். அண்ட் இந்த இடத்துல ஏதாவது இருக்கும்னு சொல்றோம். என்னடா இருக்கும் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மோட்டையா சொல்றேன். என்ன ஏதோ சவுண்டு கேட்டு யாரோ வராங்க. யாரு வராங்க எங்க இருந்து. இந்த லெவலா வெரி ஸ்ட்ரென்த்ஃபுல் காய். ஏங்க இந்த லெவல் எனக்கு தெரியுங்க. நம்ம கூட்டாளி இருந்தான்ல இவ்வளவு நேரம் அவனே வந்துட்டு நமக்கு எதிரியா மாறிடுவான் மக்களே. ஸோ அதான் இந்த லெவலோட கான்செப்ட். இவன்ட்டு இருந்து நம்ம வந்து இப்போ எஸ் ஆகணும். ஸோ அவனும் நம்மளை கொல்ல முயற்சி பண்ணுவான். ஏன்னா முடிஞ்ச அளவு நம்மளை திருடிப்பான் மக்களே. ஆனால் வந்துட்டு திருடினதுக்கப்புறம் அந்த காசை வந்துட்டு இவனை எடுத்துக்கணும்னு நினைப்பான். பார்த்தீங்களா அதாங்க மக்களே ஒரே மண்ணு உடத்துல இருக்கு. என்னடா பார்ட்னர் எவ்வளோ நல்லவனும் பார்ட்னர். நம்மலாம் என்ன பார்ட்னர் அப்படியே பார்ட்னர் பழக்கம். பார்ட்னர் குற்று பார்ட்னர் போயிடலாம் பார்ட்னர். காசு வேணாம் பார்ட்னர். காசு நம்ம 2 பேரத்தோட நட்பை பிரிச்சிருச்சு பார்ட்னர். இவனுங்க வேற கண்ட்ரி. ஐயோ எடுத்துடுறோம். ஐயோ 150 ரூபா இருங்க. இன்னொரு லைஃப் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓடுறேன். எப்படி போடுறேன். இன்னொரு 150 ரூபா கொடுத்துடலாங்க. ஓடி எப்போ மக்களே சரியான வெக்ஸ் மக்களே. என்ன ரன்னிங்க பார்த்தீங்களோ. ஐயோ எப்போ நாங்களும் ஓடிடுறாங்க சாமி பாட்டு சரியான இதுங்க. ஏங்க இந்த லெவலில் சத்தியமா கஷ்டங்க முடிக்கிறதா. நான் எப்படி முடிச்சிட்டேன்.
ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேரில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்க அண்ட் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க ஸோ லைக் டார்கெட் ரீச் பண்ணிட்டு கேளுங்க அப்போ தான் நான் அடுத்த சாப் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ இதுவரையும் வீடியோ போருமா பார்த்துருக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரம் செஞ்சி பாய் இன்னொரு இன்டர்வியூக்கான கேப்ல சந்திப்போம்